ஹாய் ஹலோ வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பர்சன்டேஜ் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் தான் பார்க்க போகிறோம். சரி, என்ன கொஷின் கேட்டிருக்காங்க, அதை எப்படி சால்வ் பண்ணலான்னு பார்க்கலாமா? ஓகே. 120 kg alloy of copper and zinc in which 80% copper. Now, some amount of zinc is added, then the percentage of copper becomes 60%. Then how much kg zinc minimum into the alloy அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 120 kg alloy இருக்குது, அதில் காப்பர் ஜிங்க் இருக்குது, அதில் 80% வந்து காப்பர். ஓகே, 80% வந்து காப்பர். சரி, டோட்டல் அலாய் வந்து பார்த்திங்கன்னா 120 kg இருக்குது. சரி, இப்போ இதில் வந்து காப்பரும் ஜிங்க் இருக்குது. சரி, அவுட் ஆஃப் 120 kgல 80% வந்து என்ன காப்பராக இருக்குது. 80%னா என்ன, 96 kg வரும். 96 kg, அதாவது 80% ஆஃப் 120 போட்டிங்கன்னா 96 kg. சரி, அவுட் ஆஃப் 120ல் 96 kg வந்து காப்பராக இருந்ததுன்னா மீதி 24 kg வந்து என்னவாக இருக்கும், ஜிங்காக இருக்கும் இனிஷியலி. கரெக்டாக? இது இனிஷியலி. இப்போ என்ன ஆக்சுவலி நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க, நவ் சம் அமௌண்ட் ஆஃப் ஜிங்க் இஸ் ஆடட், தென் த பர்சன்டேஜ் ஆஃப் காப்பர் பிகம் 60% ஆகிடுது. ஓகே, ஆஃப்டர் ஆடிங் ஜிங்க். ஸோ ஏதோ ஒரு அமௌண்ட் ஆஃப் ஜிங்க் ஆட் பண்ணுறாங்க. ஆட் பண்ணும்போது என்ன ஆகுது, காப்பரும் ஜிங்க்கும். ஸோ இது என்ன ஆகிடுது, காப்பரோட பர்சன்டேஜ் 60% ஆகிடுது. அப்போது ஜிங்கோட பர்சன்டேஜ் எவ்வளோ ஆகிடும், 40% ஆகிடும். ஓகே, ஸோ அப்போ என்ன ஆக்சுவலி இது 96 kg தான். ஓகே, இது 96 kg தான். சரி, ஏன்னா பர்சன்டேஜில் தான் வந்து டிஃப்ரென்ஸ் ஆகிருக்கே தவிர கேஜ் அப்படி தான் இருக்குது. இப்போ இனிஷியலாக 96 kg இருக்கும்போது 80%. அப்போ ஜிங்க் ஆட் ஆகும்போது, ஏன்னா காப்பர் ஆட் பண்ணல, ஜிங்க்கு தான் ஆட் பண்ணுறாங்க. இப்போ ஜிங்க் ஆட் ஆகும்போது காப்பரோட பர்சன்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா 80 பிகம்ஸ் 60 ஆகிடுது. பட் ஆனால் அது குவான்டிட்டி அப்படி தான் இருக்குது. அப்போ அந்த 96 kg தான் 60%. ஓகே, அப்போ இந்த 40% எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். 40% எவ்வளோன்னு கண்டுபிடிச்சா ஜிங்கோட குவான்டிட்டி எவ்வளோன்னு தெரிஞ்சிடும். கரெக்டாக? அப்போது இங்கே பாருங்கள், 60% வந்து 96னா 40% எவ்வளோ? ஸோ அதை கேன்சல் பண்ணால் நமக்கு வந்துடுமா? அப்போது 96 இன்ட்டு 40 டிவைடட் பை 60. 0க்கு 0 கேன்சல் ஆகிடும். இது 16 டைம். அப்போ 16 இன்ட்டு 4, 64 kgs வந்து ஜிங்க். ஸோ இப்போ என்ன கேட்குறாங்க, தென் ஹவு மச் கேஜ் ஜிங்க் மினிமம் இன்ட்டு த அலாய் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அந்த அலாயில் எவ்வளோ கேஜ் ஜிங்க் மினிமமாக இருந்திருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. சரி, அப்போது ஹவு மச் கேஜ் ஜிங்க் மினிமம் இன்ட்டு த அலாய் அப்படின்னு கேட்குறாங்க. சரி, அப்போது இனிஷியலாக வந்து பார்த்தீங்கன்னா ஜிங்க் டு பி ஆடட், இப்போ அதான் கேட்குறாங்க. அதான் வந்து கொஷின், எவ்வளோ ஜிங்க் ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்குறாங்க. இனிஷியலாக வந்து ஸோ 60, ஸோ இப்போ வந்து 64ஆ, இதுக்கு முன்னாடி 24. அப்போ 64ல் 24 போயிடுச்சுன்னா மீதி எவ்வளோ, 40 kg ஆட் பண்ணியிருக்காங்க. இதுதான் இதோட ஆன்சர். ஓகே, how much kg zinc minimum into the alloy. ஸோ எவ்வளோ ஜிங்க் வந்து மினிமம் ஆட் பண்ணியிருக்கணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ 40 kg ஆட் பண்ணிருக்கு, இதுக்கு முன்னாடி இருந்ததுக்கும் இப்போதைக்கும். சரியா? ஸோ இதான் இதோட ஆன்சர். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ. தேங்க்யூ, பாய்.